ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல எதோட அனாலிசிஸ் பார்க்க போறோம்னா, அல்ட்ராடெக் சிமெண்ட் தான். ஸோ அகைன் இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. நான் ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ் தான் ஷேர் பண்றேன். நீங்க ட்ரேட்ஸ் எல்லாமே உங்க ரிஸ்க்ல என்டர் ஆயிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அல்ட்ராடெக் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இப்போ பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே டாப்ல வந்து இந்த மாரியும், கீழ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ டாப்ல நீங்க பார்க்கும்போது 1, 2, 3 ரிஜெக்ஷன்ஸ். நான் இந்த ரிஜெக்ஷன்லயே கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி போவோன்னு பார்த்தேன். பட் போகல. இங்கேருந்து சின்ன ஒரு ரீட்ரேஸ் ஆயிட்டு, திருப்பி இங்கேயும் பிரேக் அவுட் ஆகாம ரிஜெக்ஷன் எடுத்து இப்போ கீழ இறங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இப்போ இந்த இடத்துல மேஜரா எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. ஸோ மேபி இந்த ஒரு ஏரியால பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, இங்கேருந்து கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே போக சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? கன்ஃபார்மா கீழே போகும்னு சொல்லல. பட் கீழே போறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஸோ நம்ம என்ட்ரு ஆவறதுனா எப்படி என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ரீஜியன். ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த லைன்ல தான் இப்படி சப்போர்ட் எடுத்துட்டே போயிட்டுருக்கு. கரெக்ட்டா? லைக் ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு, தேர்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த இடத்துல தான். ஸோ ஃபோர்த்தா திருப்பி நம்ம இந்த இடத்துல வரும்போது, இங்க ரிவர்சல் ஆக சான்ஸ் அதிகம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. நல்ல லைன் பார்த்தீங்கன்னா, இங்க சப்போர்ட் எடுத்து இங்க ரிஜெக்ஷன் ஆகி, திருப்பி இங்க சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால இந்த ரீஜியன்ல தான் வருது. ஸோ இங்க இருந்து ரிவர்சல் ஆக சான்ஸ் கொஞ்சம் அதிகம். கன்ஃபார்மா நான் ஆகும்ன்னு சொல்லல. பட் சான்ஸ் ரொம்ப அதிகம் இந்த ரிவர்சல் ஆக. ஸோ நம்ம இப்போ கேஷ்ல இது பை பண்றோம்னா, எப்படி ப்ரோ பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்பயும் சொல்றேன். ஜஸ்ட் மை வியூ ஆன் திஸ் ஸ்டாக். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து நீங்க பை பண்ணுங்க. இது வந்து என் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கண்டிப்பா ப்ராஃபிட் போகும்ன்னு சொல்லல. என்னோட அனாலிசிஸ்ல நான் எப்படி என்டர் ஆவேன்றத தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே போலாம். இங்க சப்போர்ட் எடுக்கும்போது, லெட்ஸ் சே நம்ம பெரிய ஸ்டாப் லாஸ் இங்க வைக்க தேவையில்ல. ஏன்னா இந்த சப்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் பெருசா வைக்கிறோம்னா, நம்ம இந்த பேட்டர்னே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதுன்றப்போ, நம்ம என்ட்ரி இங்க இருக்கு. ஸோ ஆப்வியஸா இங்க கேண்டில் க்ளோஸ்ல தான் என்ட்ரி எடுப்பீங்க. கேண்டில் ஒரு ஹேமர் கேண்டில் நல்லா வருது அப்படின்றப்போ, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இது வரைக்கும் வச்சுட்டு டார்கெட் இங்க அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இங்க வரைக்குமாவது வைக்கணும். ஸோ அப்பதான் கொஞ்சமாவது நம்மளுக்கு ரிவார்டிங்கா இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். அல்ட்ராடெக்ல பார்த்தீங்கன்னா, டெய்லியில ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு என்ட்ரி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இப்பதான் ரிவர்சல் ஆயிட்டு இருக்கு. லெட்ஸ் சே உங்களுக்கு கீழ வரத்துக்கே ஒரு 35 டேஸ் காட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்க சப்போர்ட்ல என்ட்ரி வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு பிப்ரவரி இல்ல ஜான் மாரி தான் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ யா லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ கைஸ். தேங்க் யூ.